வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசன் ஆட்சி பெறக்கூடிய 45 நாட்கள். யார் சார் அந்த அரசன் ஆட்சி பெற போகிறாரு? ஏதோ புதுசாக சொல்கிறீங்க, நீங்கள் ஏதோ பாலிடிக்ஸ் விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். இல்லவே இல்லை. இந்த குரோதி வருடத்தில் அரசனாகக்கூடியவர் செவ்வாய்கின்ற கிரகம். அந்த செவ்வாய்ன்ற கிரகம் அவருடைய இடத்திற்கு மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 45 நாட்கள் அவர் அந்த கிரகத்திலே அந்த ராசியிலேயே ஆட்சி பெற போறார். அந்த மேஷ ராசியில செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய ஒரு இடம்தான் செவ்வாயுடைய அரசாங்கம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அரசன்றவர். இந்த குரோதி வருடத்துல அரசனாகப்பட்டவர் அந்த செவ்வாய். அந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய நாட்கள் தான் அந்த 45 நாட்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நாட்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எங்கேயுமே நடக்காது. அந்த குரோதி வருடம் அந்த தமிழ் புத்தாண்டும் சேர்ந்து வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு 2 மாதத்திலேயே ஆட்சி பெறும்போது அந்த அரசன் அங்கே ஆட்சி பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதை பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேஷ ராசி அன்பர்கள் உழைப்பில் சிறந்தவர்கள், ஒரு கடுகடுன்னு இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் கோபம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் வருமானம்னு வந்தால் எந்த நேரம்னு பார்க்காம உழைக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பார்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். குடும்பத்தை அரவணைப்போடு எடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப உறவுகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவுமே வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட 60% பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் 60% அளவிற்கு நாட்கள் அளவிற்கு தன்னுடைய குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இவர்களுடைய முடிவில் சிறு சிறு தடுமாற்றம் எப்போதுமே இருந்திருக்கும். தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நம்ம வரணும், அந்த நிலைமையை அடையணும்னா நம்ம எது வேணாலும் செய்யலாம், அதே சமயத்துல நேர்மையாக செய்ய வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எல்லாமே சாதகமா நடந்துட்டு இருக்குது. கடந்த ஒரு 6 மாத காலமாக இவர்களுடைய ராசியிலிருந்து அந்த ராகு பகவான் எப்பொழுது விலகி சென்றாரோ அப்பொழுதிலிருந்து இவர்களுடைய ஒரு இருளடைந்த வாழ்க்கை வெளிச்சம் பெற்ற ஒரு நேரமாக இருந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல கடந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அந்த ஏப்ரல் மே மாதத்துல அந்த இவர்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று இருந்ததுனால இது நாள் வரைக்கும் செய்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சில பேருக்கு சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்கள் கடந்த ஒரு 3 மாத காலமாக அனுபவிச்சு வந்துட்டு இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 45 நாட்கள் உங்களுடைய செவ்வாய், உங்க ராசிக்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கே வராரு, ஆட்சி பெற போறாரு. அதுவும் இந்த வருடத்திற்கு உண்டான அரசன், அந்த அரசனாகப்பட்டவரே ஆட்சி பெறும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அவர் வளர்ச்சியை கொடுக்க போறாரு, உங்களுடைய ராசிக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போறாரு. இந்த செவ்வாயினுடைய பயிற்சியாகப்பட்டது கிட்டத்தட்ட 45 நாட்கள். செவ்வாயுடைய பயிற்சி இது ஜூலை 12 வரைக்கும் இருந்தாலும் ஒரு 45 நாட்களுக்கு ஒரு முழுமையான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த 45 நாட்கள்ல அவர்களுடைய பார்வையாகப்பட்டது அந்த செவ்வாயின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்கறது பார்த்தீங்கன்னா மிக நன்மையாக இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பாவ கிரகம். செவ்வாய்ன்றவர் ஒரு பாவ கிரகம். அந்த பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தை பார்க்கும்போது மிக அதீத அளவுல இவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. 4ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார். கடக ராசியை பார்க்கும் போது அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு வீடு
மனை வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த நாள் வரைக்கும் அந்த வீட்டின் மூலமாக ஏலத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த வீட்டின் மூலமாக நிறைய ஒரு அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் எந்த வீட்டின் மூலமாக எந்த சொத்தின் மூலமாக அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சிங்களோ அதே சொத்துக்களை திரும்ப வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய விரயங்கள், அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த ராகுவோட இருக்கும் போது பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், தேவையில்லாத வழக்குகள் வந்திருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கம் அதாவது அந்த தொழில் நீங்க நல்லா தான் செஞ்சிருப்பீங்க, திடீர்னு வந்து சீல் வைக்கக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் கடந்த காலத்துல. ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்குது, எப்போதும் இருக்கிறது தானே, திடீர்னு இவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்துல தொழில் சம்பந்தமான நிறைய வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பொருள் விரயங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த மேஷராசி அன்பர்கள். இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய நேரம். உங்களுக்கு பொருள் விரயங்களில் இருந்தும் அடுத்து அந்த தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த தொழில்ல ஒரு சின்ன இடமாற்றம் செய்ய போறீங்க இந்த மேஷராசி அன்பர்கள். அந்த சின்ன இடமாற்றம் தான் உங்களுக்கு அந்த தொழில்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போறோம். எந்த தொழிலுக்காக நீங்க இவ்வளோ கடன் வாங்கி அவமானப்பட்டீங்களோ அசிங்கப்பட்டீங்களோ, சில நாள் கூட உங்களுக்கு ஒரு நித்திரை கூட வந்திருக்காது, அவ்வளோ ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. ஏன்னா கடன்காரங்க பேசுற பேச்சு உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அளவிற்கு. ஏன்னா நீங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தீங்க, கடந்த ஒரு 2 வருட காலமாக தான் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு அசிங்கமும் இவ்வளோ ஒரு அவமானமும். ஏன்னா உங்களுடைய நேர்மையான ஒரு செயல் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் ஒரு நல்ல ஒரு உயர்வையும் தான் கடந்த காலத்துல கொடுத்துருக்கும். இந்த 2 வருட காலத்திற்கு மட்டும்தான் இவ்வளோ மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் மேஷராசி அன்பர்கள் நீங்க சந்திச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே அழிந்து போகக்கூடிய நேரம். அந்த செவ்வாய் என்னைக்கு அந்த ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி உங்க ராசிக்கு வராரோ உங்களுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாதுங்க. நீங்க நினைக்கிறத தான் நடத்த போறீங்க. நீங்க சாதிக்கிறத நீங்க செய்யறத சாதிக்க முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இருக்க போகுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல மேஷராசி அன்பர்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய நேரம். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு வாய்ப்புகள் வரும். இது நாள் வரைக்கும் நினைச்சு பார்த்துருப்பீங்க, எனக்குன்னு அங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எல்லாரும் UK US அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான ஒரு சிங்கப்பூர் மலேசியான்னு போறாங்க. ஆனா எனக்கு ஒரு டெல்லிக்கு கூட போக முடியல, ஒரு மும்பைக்கு கூட போக முடியல. ஏன்னா உங்களுக்கு நட்பு வட்டாரங்களே கிடையாது. இந்த மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்கொண்ட பார்வையோடு நீங்க இருந்ததுனால யாரையுமே நீங்க ஒரு இதுவா வச்சுக்கிறது இல்லை. அதனால உங்களுக்கு அந்த நாட்கள்ல நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, வெளியில இருந்திருந்தா நான் இது நாள் வரைக்கும் வெளிநாடு சென்று நிறைய சம்பாதிச்சிருப்பேன் அப்படின்னு நினைச்ச நாட்கள் நிறைய. அது எல்லாமே நிறைவேறும் நாட்கள் தான் இப்போ வரப்போகுது. அந்த 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான அரசன் உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சூரியன் 2ஆம் இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம், நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டங்களும் கிடைக்காத யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க நினைச்சு பார்த்துருப்பீங்க, எனக்கு திடீர் அதிர்ஷ்டம் வருமா, எனக்கு திடீர் யோகங்கள் வருமானு நினைச்சு பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வரக்கூடிய நேரம் தான் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. அவர் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. அவர் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிற நண்பர்களுக்கும் ராகு கேது தோஷம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த தோஷத்தினால திருமண வாய்ப்புகள் எல்லாமே தட்டி போயிருந்திருக்கும். உங்களுக்கு தோஷமே இருந்திருக்காது. ஆனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்லயோ பையன் வீட்லயோ பார்க்கும்போது இந்த தோஷம், இது தோஷம் உள்ள ஜாதகம். யாருக்குமே தோஷம்ன்றது கிடையாதுங்க. அது பார்க்கக்கூடிய ஒரு விதத்துல தான் இருக்கு. அந்த பாவ ஜாதகமா எல்லாரும் பார்த்த உடனே சொல்லுவாங்க, இது பாவ ஜாதகம், இதை செய்யவே கூடாது, இது தோஷ ஜாதகம்.
ஜாதகம், இதை செய்யவே. இதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இந்த திருமண ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய வழிமுறைகளை வைத்து பார்த்து சொன்னாதான் அது முழுமையாக நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரியான தோஷ ஜாதகமாக இருக்கக்கூடிய ஜாதகமாக என்னுடைய இருக்குது. இதனால எனக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாமே தட்டி தட்டி போயிட்டே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்களில் திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரமாக இருக்க போது. அந்த செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காரண கிரகமாக தான் இருக்க போறார் இந்த 45 நாட்கள்ல. இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு. எப்போதுமே நீங்க இந்த மேஷராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த செவ்வாய் 4ஆம் இடமாக அந்த உங்களுடைய 4ஆம் இடத்தையும் அடுத்து 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நீங்க வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டே வாங்க. இந்த காலகட்டத்தில் வாராகி அம்மனை நீங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யும் போது உங்களுடைய தன்னம்பிக்கையும் முழு தைரியமும் வெளிவந்து உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிவந்து நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி தசாபுத்தி பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.